ஆனால் இப்போ உங்கள் கண்ணு முன்னாடியே நீங்கள் எல்லாம் பார்த்தீங்க. நான் நடந்து வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா கழிவு நீரும் சாக்கடை தண்ணியும் குடி தண்ணீர் கலந்து தெருவில் ஓடிட்டு இருக்கு. இந்த நிலைமையில தான் வந்து மதுரை மத்திய தொகுதி மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இல்ல அவங்க அந்நியார் வந்து உண்மையாவே வந்து எனக்கு தெரிஞ்சு வெளியில வந்து திமுக கூட்டணினாலும் உள்ள வந்து அதிமுக கூட்டணிக்காக தான் உதவி பண்ணிட்டு இருக்காங்கன்ற நான் நம்புறேன். ஏன்னா நாங்க சொல்ல வேண்டிய விஷயத்தை அவங்களே சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை அப்புறம் கஞ்சா கலாச்சாரம் பெருகி இருக்குன்ட்டு முதலமைச்சர் இருக்கிற ஸ்டேஜ்லயே உட்காந்து சொல்லக்கூடிய தைரியமிக்க வீர பெண்மணியா வந்து நான் அந்நியாரை பார்க்கிறேன். அது மதுரை மத்திய தொகுதியை நீங்க சுத்தி வந்து பார்த்தாலே தெரியும். இருக்கிற எந்த சந்திலையும் லைட் எரியல. அப்ப பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும்? அப்புறம் கஞ்சா புழக்கம் இங்க அதீதமா இருக்கு. சோ இதுக்கெல்லாம் தீர்வு இப்ப நான் எல்லாருக்கும் வாக்குறுதி கொடுத்திருக்கேன். எனக்கு ஆண்டவ புண்ணியத்துல மதுரை மக்கள் மத்திய தொகுதி மக்கள் ஆசீர்வாதத்தோட நான் வெற்றி பெற்ற 3 மாசத்துக்குள்ள மதுரை மத்திய தொகுதியில் இருக்கிற எல்லா சின்ன சந்திலிருந்து பெரிய தெரு வரைக்கும் தெரு விளக்குகள் பொருத்தப்படும். எல்லா இடத்துலயும் சிசிடிவி கேமரா பொருத்தப்படும். 24 மணி நேரம் ஒவ்வொரு தெருவும் சந்தும் காவல்துறை கண்காணிப்பில் இருக்கும். அப்படி இருக்கும்போது பெண்களுக்கு எதிரான எந்த வன்கொடுமை, பெண்களுக்கு எதிரான எந்த அநீதியும் நடக்காம பாத்துக்க முடியும். சோ இந்த மாதிரி விஷயத்த கூட அடிப்படை விஷயங்களை கூட பாத்தீங்கன்னா இந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பண்ணாம இருக்காரு.